வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து 0.5% அப் ஆயிருக்குது. முக்கியமா அது காரணம் பார்த்தீங்கன்னா, பேங்கிங். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, 25,157ல க்ளோஸ் ஆயிருக்கு. 0.5% அப் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து 85,857ல க்ளோஸ் ஆயிருக்கு. 0.39% அப் ஆயிருக்குது. அதுல முக்கியமா கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் அதுதான் வந்து நிஃப்டிய ஏத்தி நிப்பாட்டியிருக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ், அடுத்தது மெட்டல்ஸ் இது 3ம் கெய்னர்ஸ். லாசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, ஆட்டோ, மீடியா, கன்சியூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாம் வந்து லாசர்ஸு. எஃப்ஐடி டேட்டா இதுவரைக்கும் வரல. வந்து அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட்டு கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட்ட பத்தி பார்க்கலாம். கோல்டு வந்து 22 கேரட் வந்து ரூ. 14,960ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 65 இறங்கியிருக்கு கிராமுக்கு. சில்வர் வந்து ரூ. 387ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரூ. 12 ஏறியிருக்கு. சில்வர் ராக்கெட் வேகத்துல மேல ஏறிட்டு இருக்கு. எப்போ வேணா கீழ இறங்கலாம்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா, இப்போதைக்கு இறங்குற மாரி சைன் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இறங்குன மாரி தெரியல. இந்தியாவுக்கும், யூரோப்புக்கும் இன்னைக்கு வந்து ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சு. அது வந்து முக்கியமான நியூஸா பார்க்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் கெயினும் கூட. அதுபடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 97% ஆஃப் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் யூரோப். இது எல்லாமே வந்து குறைச்சிருக்காங்க டாரிஃப். அதுல என்னான செக்டார்லாம் பெனிஃபிட் அடையும் பார்த்தீங்கன்னா, அது என்னான செக்டார்ன்னு ஸ்க்ரீன்ல போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, கார்ஸு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட்டு, அப்புறம் பியர்ஸு இதுக்கெல்லாம் வந்து டாரிஃப் ரொம்ப கட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதனோட விளைவா வந்து இந்தியால வந்து டெக்ஸ்டைலு, ஷ்ரிம்ப்பு அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால, அது கிட்டத்தட்ட 12% கெயின் ஆயிருக்கு அந்த செக்டார். அப்புறம் நம்ம அதானி வந்து கம்பேக் குடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா, முன்னாடி 15%லாம் டவுன் ஆயிருந்தது ஸ்டாக்கு. அந்த நியூஸ் ஒண்ணு சொல்லியிருந்தேன்ல, யுஎஸ்ல வந்து குற்றச்சாட்டு வந்திருக்குது அப்டின்ட்டு. அது வந்து இல்லன்னு சொல்லியிருக்கிறனால, இவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்கிறனால, இப்ப அதன் விளைவா ஷேர் வந்து மறுபடியும் மேல அப் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது இன்னைக்கு உள்ள ட்ரம்ப் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியாவே போடலாம் போல ட்ரம்ப் நியூஸ பத்தி. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுத் கொரியா மேல 15லேருந்து 20% டாரிஃப் போடுவேன் அப்டின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதனால எந்த கம்பெனி பாதிக்கப்படும்னா, Hyundai மாரியான கம்பெனி பாதிக்கப்படும். அடுத்ததா முன்னாடியே சொல்லியிருந்த மாரி, இந்த கனடா மேல வந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறதான்னு சொல்லியிருந்தாரு 100%. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சைனா கூட வந்து டீல் வச்சுக்கிட்டா நான் போடுவேன் அப்டின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அதனால வந்து கனடா வந்து சைனா கூட உள்ள தொடர்ப முறிச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டு. பட்ஜெட்ட நோக்கி தான் இப்ப மார்க்கெட் நகர்ந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி 1க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்னு தெரியும். லாஸ்ட்டா ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிப்பா வைரஸ். நிப்பா வைரஸ் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேரளாலாம் வந்து இருந்துருச்சு. இப்ப அது திரும்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்திருக்குது. கிட்டத்தட்ட 5 பேருக்கு வந்திருக்கு. அதுல ஒருத்தவர் இறந்துட்டாங்க. அதுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இறப்பு விகிதம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறனால, தீவிர கண்காணிப்புல இருக்காங்க ஏர்போர்ட்லலாம். ஓகே. தேங்க் யூ.